வணக்கம், நான் ராஜ்குமார். தமிழின் குரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்பிள் நிறத்தில் இருக்கிற ஒரு தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கேரளாவில் இது நிறையா பார்க்கலாம். இந்த பர்பிள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்கும். நிறையா வெரைட்டினா 2 வெரைட்டி சொல்லிக்கலாம். இதில் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது காந்தாரி, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது மிளகா. ஆனால் ஆக்சுவலாக இதையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா காந்தாரியிலே ஒரு பெரிய ரகம் அப்படின்னுவோம். டேஸ்ட்டை பொறுத்தவரை காந்தாரி மிளகாக்கும் நம்ம நார்மல் மிளகாக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்க தாங்க செய்யும். இதுவும் ஒரு நார்மல் மிளகா தான், ஆனால் அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்பிளாக இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா பர்பிள் பேட், அதாவது பறவை ஐ சில்லி அப்படின்வாங்க. அதாவது சொல்லணுன்னா ஊதா கலரில் பறவை கண்ணு போல் இருக்கிற ஒரு மிளகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதை வந்து காந்தாரி மிளகா கூடயும் ஒப்பிடுவாங்க. ஆனால் என்னென்னா இந்த தாவரவியல் ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம், பேரில் வந்து மாற்றுவோம். கேப்சிகம் அணுவோம் அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்லுவோம். அதே நேரத்தில் சிறிய மிளகா இருக்குது அப்படின்னா கேப்சிகம் ப்ரூடனன்ஸ் அப்படின்வாங்க. அதாவது சின்ன மிளகா அப்படின்றது தான். தெற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த மிளகாவை பொறுத்தவரை நம்ம நார்மல் மிளகா மாதிரி தான். ஒரு 90 நாள்லேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். கேரளாவில் நிறைய இடத்துல இருக்குங்க. என்கிட்ட விதையெல்லாம் கேட்காதீங்க, வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக தரேன். ஒரு வித்தியாசமான மிளகா. உரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000லேருந்து 1,00,000 அந்த ஹீட் அளவில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வளரக்கூடிய நல்ல அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மிளகா தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விவசாயத்தில் ஒளிஞ்சிருக்குங்க. நிறைய இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பதிவுகளை வந்து நீங்கள் வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.